வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. மகாராஷ்டிரால இருக்கிற புகழ்பெற்ற திரிம்பகேஸ்வர் கோயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதோட மர்மங்கள், சுவாரஸ்யமான புராண கதைகள், அப்புறம் ஆழமான வரலாறு, இப்படி ஆன்மீகமும் இயற்கையும் வரலாற்றும் ஒன்னா கலந்த ஒரு அற்புதமான இடத்தை பத்தின தகவல்களை தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பொதுவா ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னாலே அது சிவபெருமான மட்டுமே மையமா வச்சிருக்கும். ஆனா இங்க மட்டும் ஏன் ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்கு? இந்தியால இருக்கிற மத்த 11 ஜோதிர்லிங்கங்களை விட திரிம்பகேஸ்வர் எந்த வகையில முற்றிலும் மாறுபட்டு நிக்குதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கான விடைய தேடிதான் நாம இப்போ பயணிக்க போறோம். முதல்ல இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்திரலாம். நாசிக் நகரத்துல இருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தள்ளி ரொம்பவே பசுமையான பிரம்மகிரி மலையடிவாரத்துல தான் இந்த பழமையான சிவத்தலம் அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியான ஒரு ஆன்மீக மையமா இருந்தாலும் பல வரலாற்று புயல்களை தாங்கி நிக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் தாங்க இந்த இடம். 12. இந்த நம்பர் சும்மா ஒரு சாதாரண நம்பர் கிடையாதுங்க. ஆமாங்க, சிவபெருமானோட எல்லையற்ற தன்மையை குறிக்கிற இந்தியாவிலேயே மிகவும் புனிதமான 12 ஜோதிர்லிங்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா எண்ணற்ற பக்தர்கள் இந்த ஜோதிர்லிங்கத்தை ஒரு முறையாவது பாத்திர மாட்டோமான்னு பல மைல்கள் கடந்து இங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன். இந்த கோயிலை சுத்தி இருக்கிற இயற்கை அரண் தான் அது. இது ஏதோ சாதாரணமா கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் கிடையாது. பிரம்மகிரி, நீலகிரி, அப்புறம் காலகிரினும் 3 பிரம்மாண்டமான மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. இந்த மலைகள் எல்லாமே ஒரு இயற்கையான கூட்டம் மாதிரி செயல்பட்டு இந்த கோயிலை பாதுகாத்துட்டு நிக்குது. நாம் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கா? திரிம்பகேஸ்வர் ஏன் தனித்துவமானதுன்னு? அதுக்கான விடை இதுதாங்க. மற்ற தலங்கள்ல எல்லாம் லிங்கம் சிவனை மட்டுமே குறிக்கும். ஆனா இங்க இருக்கிற லிங்கத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு மும்மூர்த்திகளுக்கும் 3 தனித்தனி முகங்கள் இருக்கு. படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் ஆகிய மூவரும் ஒரே லிங்கத்துல வீற்றிருக்கிறத ஒட்டுமொத்த இந்தியாலேயே இங்கே மட்டும்தாங்க நீங்க பார்க்க முடியும். இந்த மும்மூர்த்திகளோட அமைப்புக்கு பின்னால ஒரு சூப்பரான புராண கதை இருக்கு. சிவபுராணத்தின் படி பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில யார் பெரியவர்னு ஒரு பெரிய போட்டியா வந்துச்சு. அவங்கள சோதிக்கிறதுக்காக சிவன் ஒரு மாபெரும் முடிவற்ற ஒளி தூணா மாறினாரு. அதோட அடியை தேடி விஷ்ணுவும் உச்சியை தேடி பிரம்மாவும் போனாங்க. விஷ்ணு நேர்மையா தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. ஆனா பிரம்மா தான் உச்சியை கண்டுபிடிச்சிட்டதா ஒரு பொய்ய சொன்னாரு. இதனால கோபமடைந்த சிவன் இனிமேல் வழிபாடுகள்ல பிரம்மாவுக்கு இடமே இல்லைன்னு சாபம் அளிச்சதா ஒரு கதை இருக்கு. சோ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த முடிவற்ற ஒளி தூணோட தத்துவத்தை தான். இப்படி ஒளித்தூணா சிவன் எங்கெல்லாம் வழிபட்டாரோ அந்த இடங்கள் தான் ஜோதிர்லிங்கங்கள்னு சொல்லப்படுது. ஜோதிர்னா ஒளி, லிங்கம்னா அடையாளம். பிரபஞ்சத்தோட தொடக்கமும் முடிவுமில்லாத பரம்பொருளா சிவபெருமான் இங்க காட்சியளிக்கிறார் அப்படிங்கறத இது ரொம்ப அழகாவே நமக்கு உணர்த்துது. ஒளியா தோன்றின சிவனோட கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், திரிம்பகேஸ்வர் இடத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய வரலாற்று பெருமையும் இருக்கு. அது என்னன்னா, தெற்கின் கங்கைன்னு நாம கூப்பிடுற கோதாவரி நதியோட தோற்றமே இங்கதான் நடந்திருக்கு. ஒரு காலத்துல இங்க ரொம்ப கொடூரமான வறட்சி இருந்துச்சாம். அப்போ கௌதம முனிவர் பிரம்மகிரி மலையில ஈசனை வேண்டி கடுமையா தவம் இருந்தாரு. மக்களோட வறட்சியை தீர்க்கவும் தாம் பாவத்தை போக்கவும் அவர் கேட்டதுக்காக சிவனோட அருளால் கங்கை நதியே இங்க கோதாவரியா பாய்ந்து வந்ததா புராணங்கள் சொல்லுது. இந்த கோதாவரி நதி தோன்றுனதோட அடையாளமா கோயிலை சுத்தி நிறைய புனித நீர்நிலைகள் இருக்கு. இதுல ரொம்பவே முக்கியமானது குசாவர்த்த கொண்டம். இதுதான் கோதாவரி நதியோட புறப்பிடமா கருதப்படுது. இது மட்டும் இல்லாம கோயிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்க அமிர்தவர்ஷினி குளம், அப்புறம் பில்வ தீர்த்தம் மாதிரியான புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாமே இந்த இடத்தோட சிறப்பை இன்னும் அதிகமாக்குது. இங்க நீராடினா பல பிறவி பாவங்கள் போகும் அப்படிங்கிறது பக்தர்களோட ரொம்ப ஆழமான நம்பிக்கை. சரி, புராணங்களை தாண்டி இதோட வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா இந்த கோயில் நிறைய கஷ்டங்களையும் சந்திச்சிருக்கு. முகலாய மன்னர் அவுரங்கசீப் அவரோட காலகட்டத்துல இந்த கோயில் இடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மராட்டிய பேரரசை சேர்ந்த பேஷ்வா பாலாஜி பாஜிராவ் தான் ரொம்ப உறுதியான கருங்கற்களை வச்சு இப்போ நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கோயிலை மீண்டும் கட்டினாரு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பந்தயத்துல தோத்து போனதுக்காக தான் அவர் இவ்ளோ பெரிய கோயிலை கட்டினாருன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று தகவலும் சொல்லப்படுது. இந்த கோயில் வெறும் ஆன்மீக தலம் மட்டும் கிடையாதுங்க. ஒரு காலத்துல அளவே இல்லாத செல்வச் செழிப்போட இருந்த ஒரு இடம். இங்க இருக்கிற மும்மூர்த்தி லிங்கத்துக்கு வைக்கப்படுற ரத்தனங்கள் பதிச்ச தங்க கிரீடம் பாண்டவர்கள் காலத்தைச் சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா ரொம்பவே சோகமான ஒரு விஷயமும் இங்க நடந்திருக்கு. இந்த லிங்கத்தை அலங்கரிச்ச உலக புகழ் பெற்ற ரொம்ப விலையுயர்ந்த நாசாக் வைரம் ஆங்கிலேய மராட்டிய போரின் போது ஆங்கிலேயர்களால ஈவிரக்கமே இல்லாம கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அது பல கைகள் மாறி அமெரிக்கால ஒரு தனியார் கிட்ட இருக்கு. சரி, வரலாற்றுல இருந்து இப்போ நாம பிரசன்ட்டுக்கு வருவோம். இந்தியா முழுவதுல இருந்து மக்கள் இன்னைக்கு இங்க வரத்துக்கு முக்கியமான காரணமே இங்க நடக்கிற சில பிரத்யேகமான வழிபாடுகள் தாங்க. குறிப்பா நாராயண் நாகபலி அப்படிங்கிற 3 நாள் சிறப்பு பூஜை இந்தியாவிலே இங்க மட்டும்தான் செய்யப்படுது.
முன்னோர்களோட சாபத்தை போக்கவும் நல்வாழ்வுக்காகவும் செய்யப்படுற இந்த மாதிரி சிறப்பு சடங்குகளுக்காகவே இங்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதுது. உங்கள் ஆச்சரியப்படுத்துற மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. ஹரித்வார் மாதிரியே இங்கேயும் பல தலைமுறைகளா இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களோட இந்து வம்சாவளி பதிவேடுகளை பண்டிதர்கள் ரொம்பவே கவனமா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதாவது உங்க மூதாதையர்களோட வேர்களை நீ இங்க வந்து கூட தேடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வேதங்களை கத்துக் கொடுக்கிற குருகுலங்களும் அஷ்டாங்க யோகாவை கட்டுத்தரும் ஆசிரமங்களும் இங்க இன்னைக்கும் ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு வருது. கடைசியா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தோட நான் முடிக்கிறேன். தொடர்ச்சியா தண்ணீரை பயன்படுத்துறதால இங்க இருக்கிற லிங்கம் இப்ப மெல்ல மெல்ல தேஞ்சுக்கிட்டே வருது. மனித அறமோ நம்ம சமுதாய விழுமியங்களும் காலப்போக்கில் எப்படி தேர்ந்து வீழ்ச்சி அடையுது அப்படிங்கறத தான் இது குறிக்குதுன்னு இங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தானுங்க. வெறும் கல்லும் கதைகளுமா இல்லாம மனித குலத்தோட நிலையே உணர்த்துற ஒரு கண்ணாடியா தான் திரிம்பகேஸ்வர் இன்னைக்கு நிக்குது. இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.